ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சனம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீ இப்படிப்பட்ட இந்த ஒரு வார்த்தை மந்திரத்தை வெறும் 3 முறை சொல்லிவிடு. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீ சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை மந்திர சொல் அப்படின்றது உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய தலையெழுத்தை மாற்றும். நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கையில போதும் போதுன்ற அளவுக்கு செல்வம் உன்னுடைய வீட்டை தேடி வரப்போகுது. இதற்கு முன்பு உன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ நாட்கள் நீ அழுதுருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு உனக்குள்ளேயே நீ வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனா அது அத்தனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய விதமா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு முதல் மாற்றத்தை பார்க்க போகிற. அதற்கு நீ பெருசா எதுவுமே செய்ய வேண்டாம். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். இந்த ஒரு மந்திர சொல்ல பிரம்மமூர்த்த நேரத்துல சரியா சொல்லிவிடு 3 முறை. அப்படி இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல நீ 3 முறை சொல்லி முடிக்கிறது மூலியமா சவால் வர்றேன், உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைச்சது எதுவாக இருப்பினும் சரி அது நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாளுக்கு முன்பு நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் இது உன்னுடைய வாழ்க்கையில செஞ்சு கொடுக்கும். நீ இத்தனை நாட்கள் எதற்காக போராடினாயோ, இத்தனை நாட்கள் எந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ, அது அனைத்தையும் நடக்க வைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான ஒரு வார்த்தை மந்திர சொல்லாக இருக்க போகுது. அது மட்டும் இல்ல, இதை சொல்லக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கை, குழந்தைகளுடைய வாழ்க்கைன்னு அவர்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்தும் தீர்வுகளையும் மாற்றத்தையும் சந்திப்பார்கள். ஏன்னா இது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திர சொல். சரி, இப்போ நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஒரு மந்திர சொல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முதலாவது விஷயம், இப்போது இதை யார் என்ன ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்றது ஒரு இருக்கு. மந்திர சொற்கள் என்பது இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு புரியாத ஒரு விதமாகவே இருக்குதுங்க. மந்திர சொற்களை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னாலே அது அந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம முழுவதுமாக பெறுவதற்கும் அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுவதுமாக கிடைப்பதற்குமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் தான் இந்த. அப்படி பார்க்கக்கூடிய நேரத்துல நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லுவது மூலயமா உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாட்களாக நீங்க பார்த்த துன்பங்கள் பிரச்சனைகளிலிருந்தும் முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றத்தையும் இது அனுப்பிடும். கண் முன்னாடி நீங்க எவ்வளவு விஷயங்கள்ல கஷ்டப்பட்டிருக்கலாம், துன்பப்பட்டிருக்கலாம். ஆனா அது அனைத்திற்குமான தீர்வை இது உங்களுடைய வாழ்க்கையில நிஜமாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். துன்பங்கள் என்று எந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி, அந்த துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காண்பீங்க. அதனால எதை பத்தியுமே நீங்க யோசிக்காதீங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திர சொல்ல வெறும் 3 முறை சொல்லுங்க, அதுவே போதும். சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த சொல் மந்திர சொல் இதுதான். நான் சொல்றேன், என் பின்னாடியே நீங்க தாராளமாக சொல்லலாங்க. அப்படி இதை சொல்லி முடிக்கும் போது உங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத மாற்றத்தையும் நன்மைகளையும் நீங்க சந்திப்பீங்க. உங்க கண் முன்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் மாறுதலுக்கான மாற்றமாக இது அமையும். சரி, இப்போ நீங்க சொல்ல வேண்டிய அந்த மந்திர சொல் இதுதான். தெளிவா புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. முக்கியமா உங்களுக்கு குழப்பமா இருக்கு இதை சொல்றதுல அப்படின்ற பட்சத்துல கவலைப்பட வேண்டாங்க. இதை நான் உங்களுக்கு எழுதியும் காமிக்கிறேன். இதை நான் எழுதி காமிக்கிறத பார்த்தும் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இங்க சில நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை மந்திர சொற்களை சொல்லும் போது தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு தப்பான விஷயங்களை பண்ணிடுறாங்க. அதாவது மந்திர சொற்களை தப்பா உச்சரிச்சிடறாங்க. இதனால அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்கள் நடக்காமலே போயிடுது. அதனால நீங்க அந்த ஒரு விஷயத்த செய்யணும், தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மந்திர சொற்களை சொன்னாலே போதுமானது. இதை யார் யார் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அனைவருமே சொல்லலாம். ஆனா இதை சொல்லி முடிக்கும் போது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்ப்பீங்க. நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் இதுதான். ஓம் நம சிவாய சர்வயே தேவ தேவாய வை நம. ஓம் நம சிவாய சர்வயே தேவ தேவாய வை நம. ஓம் நம சிவாய சர்வயே தேவ தேவாய வை நம. இப்போ நான் கூறின மாதிரி நீங்களும் இப்படிப்பட்ட இந்த ஒரு வார்த்தை மந்திர சொல்ல சரியா 3 முறை சொல்லுங்க, போதுங்க. இதை ரொம்ப நேரம் சொல்லணும், கஷ்டப்படணும் அப்படின்றதெல்லாம் தேவையில்லைங்க. ரொம்ப எளிமையாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மந்திர சொல்லாக இது இருக்கும். அதனால் எவ்வித குழப்பங்களும் வேண்டாங்க. நீங்கள் முழு முதல் நம்பிக்கையுடனும் முழு முதல் மாற்றத்துக்காகவும் நினச்சி சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் சொல்லி வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.